நீங்க கிளாஸ் ஆரம்பிச்சிருங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இது பண்ணிட்டேன். ஓகே. ஓகேங்க சார். Okay, sir. Okay, good afternoon, ma'am. So, the last class we got discussed about list, that is our implementation of list, and then linked list. In linked list, we got discussed about singly linked list and doubly linked list, then circular linked list. இதோட concepts பார்த்தோம். So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா stack and queues. ஓகேங்களா? So இந்த கான்செப்ட் நம்ம வந்து பார்ப்போம். So first we will start with the stack. So stack na என்னன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். Stack is a linear data structure. So நமக்கு data structure வந்து two ஆர் டிவைட் பண்றோம். ஒன்னு வந்து நான் linear, another one is linear data structure. So linear data structure la we have list, stack and queue. Then non-linear la we have trees and graphs. Okay. So stack comes under the linear data structure. இதோட மேஜர் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், தட் இஸ் த எலமெண்ட் தட் இஸ் இன்சர்ட்டட் ரீசென்ட்லி only can be accessed. ஸோ நம்ம லாஸ்டா எந்த எலமெண்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ணமோ அந்த எலமெண்ட் தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இந்த கான்செப்ட் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம வந்து வேற சப்ஜெக்ட்ல கூட நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்ல இது வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஸ்டாக்னா இட் இஸ் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே. ஸோ இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன்ஸ் கேன் பி டன் அட் ஒன்லி ஒன் பொசிஷன். ஸோ நம்ம ஒரு பொசிஷன்ல தான் நம்ம வந்து இன்சர்ஷனும் டெலிஷனும் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அந்த பொசிஷனை நம்ம என்ன சொல்றோம்னா டாப்னு சொல்றோம். So that position is referred as top. Okay. Physically, you will represent the stack as this format. So in which elements will be inserted one after another at the top of the stack. If you are going to insert 20 means, so 20 நம்ம insert பண்றோம்னா it will be inserted first. So this position is referred as top. இந்த position நம்ம என்னன்னு ரெஃபர் பண்றோம்னா டாப்னு சொல்றோம். சரியா? So next if you want to insert another element, so நம்ம இன்னொரு element நம்ம insert பண்றோம். For example, if you want to insert 10 means we have to insert at the top of 20, then the position top will be moves together. இந்த top வந்து பாத்தீங்கன்னா next positionக்கு நம்ம வந்து மூவ் பண்ணிப்போம். Okay. So this is how we will made insertions. So deletions means we can delete the element that is only in the top. So topல என்ன எலிமெண்ட் இருக்கோ அந்த எலிமெண்ட் மட்டும் தான் நம்மளால delete பண்ண முடியும். So we cannot delete elements at the bottom. So bottomல நம்ம வந்து இருக்க elements நம்மளால delete பண்ண முடியாது. We can delete the element only at the top. So topல இருக்க elements மட்டும் தான் நம்மளால delete பண்ண முடியும். So the only element we can access is the element that is in the top position. Top positionல இருக்க element மட்டும் தான் நம்மளால access பண்ண முடியும். We cannot access any other elements directly. So மத்த elements நம்ம வந்து டைரக்டா access பண்ண முடியாது. We have to access top element. Okay. So majorly there are three operations. So one is push. Yeah. Push, pop and top. So push என்னன்னு பாத்தீங்கன்னா in linked listல, that is listல நம்ம என்ன பார்த்திருப்போம்னு பாத்தீங்கன்னா insert, delete அந்த மாதிரி நேம்ஸ்ல பார்த்திருப்போம். In stack பொறுத்த வரைக்கும் the operations are called push and pop. Push means insert. Okay. So pushனா என்ன மீனிங்னா it is insert, popனா delete. So நம்ம ஆல்ரெடி சொன்னதை ஒன்லி எலிமெண்ட் எந்த எலிமெண்ட் நம்மளால delete பண்ண முடியும்னா டாப்ல இருக்க எலிமெண்ட் மட்டும் தான் நம்மளால delete பண்ண முடியும், அல்லது டாப் பொசிஷன்ல மட்டும் தான் நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும். Next one is top. So top is operation that returns that element at the top position. Top positionல என்ன எலிமெண்ட் இருக்கோ அந்த எலிமெண்ட் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். So stack பொறுத்த வரைக்கும் இதோட ரன்னிங் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா it is order of 1. Okay. If you want to perform any operations like insertion, deletion, pushக்கும் popக்கும் வந்து பாத்தீங்கன்னா it is the order of 1. Okay. Because only one position we can access, or only one position we can insert or delete. So அப்ப நம்ம டைரக்டா அந்த பொசிஷன்ல நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியும். There is no need of accessing all those elements. எல்லா எலிமெண்ட்ஸும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் டாப் பொசிஷன் நமக்கு எங்க இருக்குன்னு தெரியும். இந்த டாப் பொசிஷன்ல நம்ம வந்து இன்சர்ட் பண்றதோ அல்லது டெலீட் பண்றதோ வெரி ஈஸி. ஓகே. ஸோ அதுல வந்து எந்த லூப்பிங்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ லூப்பிங் நம்ம யூஸ் பண்றதா என்ன மீனிங்னா we got to access all the elements. அந்த லிஸ்ட்லயோ ஸ்டாக்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணும் போது தான் நம்ம வந்து லூப்பிங் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் we got to access only one position or only one element. So the running time of these operations push, pop,
இதுக்கான or top இதுக்கான running time என்னன்னு பாத்தீங்கன்னா it is order of 1. It is a constant time we can access the top element. Okay, if you want to search an element means it is going to be order of n. Okay, so stack பொறுத்த வரைக்கும் if you are going to search an element ஒரு element நீங்க வந்து search பண்றீங்கன்னா the running time is obviously going to be order of n. Okay, so because we got to access all the elements, நம்ம search பண்ண element வந்து stackல இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். ஸோ அது வந்து பாட்டம்ல கூட இருக்கும், தட் இஸ் கீழே இருக்கும். ஸோ அப்போ கீழே இருக்க எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணா என்ன பண்ணும், ஒவ்வொரு எலமெண்ட்டா நீங்க பாப் பண்ணிட்டு தான் கீழே இருக்க எலமெண்ட்டை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் வி காட் டு ஆக்சஸ் ஆல் த எலமெண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணாதான் நம்மளால நம்ம சர்ச் பண்ண வேண்டிய எலமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஆர்டர் ஆஃப் என். சர்ச்சுக்கு மட்டும் ஆர்டர் ஆஃப் என், இன்சர்ஷன் தட் இஸ் புஷ் பாப் டாப் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் 1. ஓகே, exceptional conditions, these conditions will be used in both stack and queue. Last time வந்து பாத்தீங்கன்னா இதுல கேட்டிருந்தாங்க ஐடில ஆர் சிஎஸ்சில இதுல கேட்டிருந்தாங்க ஓவர்ஃப்ளோ அண்டர்ஃப்ளோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸப்ஷனல் கண்டிஷன்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோன்றது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு சொல்லும். ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோனா என்ன மீனிங்னா, if the stack is already full, நமக்கு வந்து stack வந்து already full-ஆ இருக்கும்போது we are trying to insert another element or we are trying to push one more element. So அந்த particular condition நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா overflow-ன்னு சொல்றோம். We cannot insert an element when the stack is full. Stack full-ஆ இருக்கும்போது நம்மளால கண்டிப்பா element வந்து insert பண்ண முடியாது. So suppose we are trying to insert an element when the stack is full, அந்த condition நம்ம என்ன சொல்றோம்னா overflow-ன்னு சொல்றோம். சரிங்களா? Are you able to follow? Yes, sir. Yes, thank you. So next one is stack underflow. So stack underflow na trying to delete an element when the stack is empty. So stack empty இருக்கும்போது we are going to trying to an element we are trying to delete an element. That means we are trying the pop operation. Pop operation நம்ம வந்து பண்றோம் when that stack is empty means that condition is referred as stack underflow. So அந்த கண்டிஷனை நம்ம வந்து stack underflow condition சொல்றோம். சரிங்களா? So next one is applications of stack. So stack வந்து நம்ம நிறைய applications-ல யூஸ் பண்ணுவோம். For example, function calls. இப்போ நம்ம C program எழுதுறோம் அல்லது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, that means for example we are going to call there is a function 1. So inside the function some statements are there. Here we are going to call the function 2. Then there are some statements are there. So it is function 2. So screen la edum therilla sir. Screen visible இல்லைங்களா? Screen la stack slide மட்டும் தான் தெரியுது sir, வேற எதுவும் தெரியல. இப்போ விசிபிளா இருக்குங்களா? எந்த ஸ்லைடு உங்களுக்கு? Exception conditions sir. Okay. Okay. So overflow underflow ன்னு புரியுதுங்களா? overflowனா trying to insert an element when the stack is full. Stack already நமக்கு full-ஆ இருக்கு. We are trying to insert another element. So அது வந்து நம்ம stack overflow ன்னு சொல்றோம். Stack underflowனா we are trying to delete an element when the stack is empty. Stack empty-ஆ இருக்கும்போது we are trying to delete an element means that is stack underflow. So these conditions you got to remember. Next one is applications of stack. So stack நம்ம வந்து many applicationsல யூஸ் பண்ணுவோம். For example, we are function calls. So in function 1 we are going to function 1 we are going to call another function 2 means whenever the function 2 is called, the status of the function 1. So the function 1 oda status வந்து பாத்தீங்கன்னா it will be stored. ஓகேங்களா? So அந்த function நமக்கு வந்து பாத்தீங்கன்னா it will be stored in a stack. ஓகேங்களா? So the function call will be stored here.
So it will automatically call the next function. So அப்ப நமக்கு என்ன பண்ணிருக்கோம், இப்போ F2 ன்ற function நமக்கு வந்து work ஆயிட்டு இருக்கும். After the completion of this F2 function, this F2 will be deleted. So F2 function நமக்கு வந்து delete ஆயிடும். Next we got to run is எந்த functionல இருந்து நம்ம கால் பண்ணமோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ it will use the concept of stack. ஓகேங்களா, ஸ்டாக் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷன் கால்ஸ், ரெக்கர்சிவ் கால்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டவர் ஆஃப் ஹனாய். ஸோ டவர் ஆஃப் ஹனாய் இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டாக். ஓகேங்களா. ஸோ பிகாஸ் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு we will use the recursive functions. ஓகேங்களா, ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். So we have to use that stack concept there. So next one is conversion of infix expression to postfix, and then evaluation of postfix expressions. Whenever we are writing a C program, so நமக்கு sometimes வந்து error நமக்கு வந்து occur ஆகும். ஓகேங்களா, there is mismatch of parentheses. So like that the error may be occurs. So அதெல்லாம் எப்படி நமக்கு செக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா they are using the stack concept. ஓகேங்களா. For every open bracket it will be inserted into the stack. That is stackல வந்து push பண்ணிடுறாங்க. Whenever there is a close bracket and open bracket will be popped. ஓகேங்களா. ஸோ அப்போ எல்லா ஓப்பன் ப்ராக்கெட்டும் க்ளோஸ் ப்ராக்கெட்டும் நமக்கு வந்து மேட்ச் ஆயிடும். ஃபைனலி so every open bracket and close brackets will be matched. ஓகேங்களா. ஸோ ஃபைனலா நமக்கு வந்து ஸ்டாக் எம்டியா இருந்ததுன்னா then the number of parentheses will be balanced. So next in 8 queens problems also we are using the concept of stack. ஓகேங்களா. So whenever there is a கான்செப்ட் கால் பேக் ட்ராக்கிங். ஸோ பேக் ட்ராக்கிங் அல்காரிதம் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அங்க எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது டீட்டெயிலா நமக்கு பின்னாடி செகண்ட் ஹாஃப்ல பேக் ட்ராக்கிங் இருந்ததுன்னா அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. Okay, next one is the implementation of stack. That is are you able to see this screen? There is array implementation of stack. Yes, sir. Okay, thank you. Sir, one doubt, sir. In operations, you have mentioned 3 operations, sir. Push, pop, top. Top one of the operation, sir. Yeah, we can take it as an operation. Some books la உங்களுக்கு வந்து டாப் ஒரு operations ஆ கொடுத்திருப்பாங்க. There are some more operations also. Is empty, is full, and then create operation. இந்த மாதிரி நிறைய operations நமக்கு வந்து bookல கொடுத்திருப்பாங்க. The majorly we got to take 2 operations. One is push and pop. Okay, sir. Okay. The concept of top operation is it will return the top element. Top of the element. Okay. Yeah. Topல என்ன element இருக்கோ அந்த element ஓட வேல்யூ நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா. Okay. So stack can be implemented by using linked list as well as array. First one is we are going to see is array implementation of stack. So array யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஸ்டாக் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா C கான்செப்ட்ல நமக்கு வந்து அரேவோட கான்செப்ட் தெரியும். That is if you want to insert if you want to declare an array means we got to use the data type and then the name of the array. So for example we are going to use the size of the array is 5. That is the maximum size is 5 ன்றதை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். And memory will be created. The contiguous memory locationsல memory நமக்கு வந்து create ஆயிடும். That is 5 locations will be created. The first location will be accessed as the index 0, 1, 2, 3 and 4. So initially இப்ப நம்ம array implementation பொறுத்த வரைக்கும் initially நமக்கு வந்து I forgot. Yeah, top. So initially we will use the top position is null. Initially நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா top position will be -1. So top position நமக்கு initially என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா -1 இருக்கும். Initially the top position will be -1. That is the stack is empty. Stack empty ஆ இருக்கிறதுனால நமக்கு வந்து initially -1 இருக்கும். Whenever we are going to insert an element 10. So இப்ப 10 என்ற ஒரு element insert பண்றோம் அப்படின்னா we got to insert the element here. So element வந்து 10 என்றதை insert பண்ணிட்டு the top will be marked as 0. So topல நமக்கு என்ன ஸ்டோர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா index of the top element. Top element ஓட index நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். That is top points to the top element. That is the element at the 0th position. Okay. Next one is we are going to insert another element called 20. So for 20 ன்ற ஒரு element insert பண்றோம்னா 20 will be first we got to increase this top position. The top position நம்ம வந்து increase பண்ணுவோம். So top position increase பண்ணிட்டு so then we will put the element at the
top position. Okay, so like that we got to the insertions, that is push operations will be performed. So in stack we got to use the terms push and pop, okay, instead of insert and delete. Insert and delete க்கு பதிலா push and pop என்ற words வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி. Okay, this is how the insertion will be, that is push operation will be performed. So அப்ப நமக்கு இதுக்கான subroutine எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா it is very easy. For example, we want to insert an element, that is we want to push an element. So void push, okay, so into x, okay, so I will write it as start. So x and element நம்ம வந்து insert பண்ண போறோம். So what we got to do, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ண போறோம், ஒரு எலிமெண்ட் நம்ம புஷ் பண்றோம் அப்படின்னா என்ன செக் பண்றோம், என்ன செக் பண்ணும் ஃபர்ஸ்ட்? ஸ்டாக் வந்து ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு செக். ஸ்டாக் வந்து ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸ்டாக் ஃபுல்லா இருக்குன்றதுக்கு என்ன கண்டிஷன்? இன் அரே இம்ப்ளிமெண்டேஷன்ல ஸ்டாக் ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ இன்ட்டு இஸ் ஃபுல், ஓகே, ஸோ இன்ட்டு இஸ் ஃபுல், ஓகே. ஸோ ஒரு ஸ்டாக் ஃபுல்லா இருக்கா இல்லையான்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? அரே இம்ப்ளிமெண்டேஷன்ல ஸ்டாக் ஃபுல்லா இருக்கா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அரேயோட சைஸ் வந்து ஈக்குவல்ஸ் டு தி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் which are stored. That means நம்ம வந்து இங்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ன்றது தனியா இது வேரியபிள் யூஸ் பண்ண மாட்டோம். டாப் தான் நமக்கு வந்து டாப்ல எதோட இண்டெக்ஸ் இருக்கும்? டாப்ல வந்துட்டு லாஸ்டா இன்சர்ட் பண்ணனுடைய இண்டெக்ஸ். லாஸ்டா இன்சர்ட் எலிமெண்ட், ஓகேங்களா? சோ அப்ப அரேவோட 4 தட் மீன்ஸ் சைஸ் வந்து 4 ன்னு இருக்குமாங்க சார்? இண்டெக்ஸ் வந்து 4 ன்னு இருக்கும். சைஸ் நமக்கு என்னது ஆக்சுவலி? சைஸ் வந்து 5. யா, அப்ப நம்ம என்ன செக் பண்ணோம்? if top equal to, okay, so if top equal to size or max size minus 1, புக்ஸ்ல வந்து max size யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதனால max size minus 1. டாப் வந்து நமக்கு max size minus 1 இருந்ததுன்னா then it will return 1, that is 1 and return பண்ணிச்சுன்னா meaning it is stack is full, ஓகேங்களா? ஓகே, சோ இந்த கண்டிஷன் நாம வந்து இங்க டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்றோம்னு பாத்தீங்கன்னா if is full ஆன்னு செக் பண்றோம். if is full ஆன்னு செக் பண்றோம். ஓகே, if it is full means இப்போ நமக்கு வந்து ஸ்டாக் ஃபுல்லா இருக்கு, we are trying to insert an element. இது என்ன கண்டிஷன் ஆக்சுவலி? we are trying to insert an element if the stack is full. stack full-ஆ இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், இது என்ன கண்டிஷன் சொல்லும்? overflow. yeah, we got to print it as overflow. ஸோ ஓவர்ஃப்ளோன்றதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? நான் ஷார்ட்டா எழுதுறேன், இதை அப்படியே பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ரொட்டீன்ஸ் உங்களுக்கு வந்து புக்ஸ்ல அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஷார்ட்டா எழுதுறேன், ஓகேங்களா? ஸோ யூ காட் டு பிரிண்ட் இட் அஸ் ஓவர்ஃப்ளோ, தட் இஸ் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. அப்படி இல்லை, நமக்கு வந்து ஸ்டாக் வந்து நமக்கு ஃபுல்லா இல்லை, தேர் ஆர் சம் எம்டி ஸ்பேசஸ் இருந்ததுன்னா இப்போ எப்படி நம்ம வந்து இன்சர்ட் பண்றோம்? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் எடுத்துக்கோங்க, தேர் ஆர் சம் லொகேஷன்ஸ் ஆர் எம்டி, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் 13 எலமெண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல நான் இன்சர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? டாப்பை வந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணிட்டு டாப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 30 போட்டுருவேன், ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டாப் ஈக்குவல் டு டாப் பிளஸ் 1. ஸோ டாப் வந்து ஒரு நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணிட்டு அரேவோட நேம் என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு கொடுத்துருக்கோம். ஏ ஆஃப் டாப் ஈக்குவல் டு, ஓகே, ஏ ஆஃப் டாப் ஈக்குவல் டு எலமெண்ட் என்னது எக்ஸ், ஓகேங்களா? எக்ஸ் இந்த எலமெண்ட் நம்ம போட்டுருவோம், தட்ஸ் இட், ஓகேங்களா? ஸோ இந்த சப்ரோட்டீன்ஸ் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இது இந்த ஈஸ் எம்டி ஈஸ் ஃபுல் இந்த கண்டிஷன்ஸ் உங்களுக்கு வந்து டைரக்டா கேட்பாங்க. இதுல போன 17 TRB கேட்டிருந்தாங்க, தட் இஸ் ஸ்டாக்கோ கியூக்கோ ஏதோ கேட்டிருந்தாங்க. கியூ எம்டிக்கான கியூ ஃபுல்லுக்கான சர்க்குலர் கியூல கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி சர்க்குலர் கியூ ஃபுல்லுக்கான கண்டிஷன் என்னன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா புஷ் ஆப்ரேஷன்ல?
sir. Okay. So next one is pop operation. So இப்போ இதே இதுல நமக்கு ஒரு எலிமெண்ட் நம்ம வந்து பாப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும்? பாப்னா என்ன பண்ணணும்? is empty ஆன்னு செக் பண்ணணும். is empty ஆன்னு செக் பண்ணணும். is empty-க்கான இப்போ ரொட்டீன் சொல்லுங்க பார்க்கலாம். So int is empty. Okay. If top equal to -1. Yeah, good. ஓகேங்களா? So condition, அந்த கண்டிஷன் தெரிஞ்சதுன்னா போதும். ஓகேங்களா? If top equal to -1 இருந்ததுன்னா the stack is empty. So stack empty இருந்தா நம்ம என்ன பண்ணோம்? It is stack underflow. So stack underflowன்ற கண்டிஷன் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இப்போ எப்படி நம்ம டெலீட் பண்ணுவோம், தட் இஸ் பாப் பண்ணுவோம். ஓகே, ESMT-க்கு நான் உங்களுக்கு ரொட்டீன் எழுதுன்றது இல்லை, அந்த கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ESMT-க்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் டாப் ஈக்குவல் டு -1, தட் இஸ் அரே இம்ப்ளிமெண்டேஷன்ல. அரே இம்ப்ளிமெண்டேஷன்ல ESMT-க்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் டாப் ஈக்குவல் டு -1 இருந்ததுன்னா இட் வில் ரிட்டர்ன் எம்டி. ஓகே, ஸோ அதர்வைஸ் வி காட் டு. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த 30 இப்போ டாப் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாப்னு கொடுக்கும்போது தேர் இஸ் நோ பேராமீட்டர். ஓகேங்களா? ஸோ வாய்ட் பாப்னு கொடுக்குறோம் அப்படின்னா தேர் இஸ் நோ பேராமீட்டர்ஸ் பிகாஸ் ஆட்டோமேட்டிக்லி வி வில் டெலீட் த டாப் எலமெண்ட். ஓகேங்களா? ஏன்னா டாப்ல இருக்க எலமெண்ட் மட்டும் தான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டெலீட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்த எலமெண்ட்டையும் அந்த எலமெண்டோட லொகேஷன் எதுவுமே நம்ம வந்து கொடுக்க தேவையில்ல. ஆனால் புஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட் என்னவோ அந்த எலமெண்ட் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப்ல இருக்க எலமெண்ட் வந்து டெலீட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா எம்டியான்னு செக் பண்ணுவோம். எம்டியா இருந்ததுன்னா வி வில் ரிட்டர்ன் இட் இஸ் அண்டர்ஃப்ளோ. எம்டியா இருந்ததுன்னா அண்டர்ஃப்ளோன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்படி இல்லை, எம்டி இல்லை அப்படின்னா எல்ஸ்னா என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி வி கேன் ரைட் இட் as டாப் ஈக்குவல் டு டாப் -1. டாப் ஈக்குவல் டு டாப் -1 ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், டாப் பொசிஷன் வந்து இந்த இடத்த மூவ் பண்ணிப்போம். ஓகேங்களா? சப்போஸ் இது நம்ம டெலீட் பண்ற மாதிரி காமிக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா டாப் ஈக்குவல் டு டாப் -1 கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏ ஆஃப் டாப் ஈக்குவல் டு -1 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாப் ஈக்குவல் டு டாப் ஆர் 0வோ -1 ஏதோ ஒன்று கொடுத்துட்டு தென் வி கேன் மூவ் டாப் ஈக்குவல் டு டாப் -1 நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இது எதனால நான் வந்து ஆர்டர் ஆஃப் ஒன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இதுல எங்கேயுமே உங்களுக்கு வந்து லூப் வராது. ஜஸ்ட் ஒன்லி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இஃப் எல்ஸ் மட்டும் தான் இருக்கும். வைல் லூப், ஃபார் லூப் அந்த மாதிரி எந்த லூப்பிங்கும் இந்த எந்த ஆப்ரேஷனும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் இட் இஸ் கோயிங் டு பி ஆர்டர் ஆஃப் 1. ஓகே, ஸோ யூஸ்ஃபுல் கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம். ஸோ வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் யூஸ்ஃபுல்? யூஸ்ஃபுல்லுக்கான கண்டிஷன் என்னது? Top is equal to max -1 if. Yeah, top equal to max size -1. Next one is is empty இருந்ததுன்னா top equal to -1. Top equal to -1 இருந்ததுன்னா that is empty. ஓகேங்களா? So next one is a linked list implementation of stack. So linked listல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஸோ அரேன்ற போது நமக்கு ஆல்ரெடி நம்ம அரே இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லிஸ்ட் பார்த்ததே தான். அரே இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லிஸ்ட் பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா we got to pre-define the size of the stack. ஸ்டாக்கோட சைஸ் நம்ம வந்து முன்னாடியே டிஃபைன் பண்ணணும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் போகிறோம். லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ல நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ நமக்கு ஒரு நோடு இன்சர்ட் பண்றோமோ அப்போ வந்து அந்த நோடை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு மெமரி வந்து வேஸ்ட் ஆகாது. தேவையானப்ப நம்ம வந்து நோடு கிரியேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சைஸ் நம்ம வந்து ப்ரீ டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ லிங்க் லிஸ்ட்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். இட் வில் பி ஈச் எலமெண்ட் வில் பி ரெப்ரசன்ட் ஆஸ் ஏ நோட். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம வந்து ஒரு நோடா ரெப்ரசென்ட் பண்ணோம். தெர் ஆர் த நோட் கண்டென்ட்ஸ் ஆஃப் 2 ஃபீல்ட். ஓகேங்களா? ஸோ ஒன் இஸ் டேட்டா ஃபீல்டு. ஸோ டேட்டா ஃபீல்டு நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்கும். தென் another field is the next pointer field. Next pointer field contains the address of the next element. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எலமெண்டோட அட்ரஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ திஸ் இஸ் how we will have the linked list implementation of stack. Okay, so where we are going to insert an element. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ எந்த பொசிஷன் நம்ம இன்சர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா it is going to be the top element. ஓகேங்களா? So example, it is going to be the top element. If you want to insert the new element means, ஓகேங்களா? So நியூவா நம்ம ஒரு எலமெண்ட் இன்சர்ட் பண்ணோம்னா first you got to create a node. So first நம்ம create a node. So for example, we are going to insert 30 means, ஓகேங்களா? So 30 நம்ம கிரியேட் பண்றோம். அந்த நோடு வந்து இந்த டேட்டா ஃபீல்டில் போட்டுரும். Then
இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து பாத்தீங்கன்னா இட் பாயிண்ட்ஸ் டு த டாப். அகைன் நம்ம இப்ப நமக்கு ஒரு டாப் இப்ப என்னவா மாறணும், இந்த நியூ நோடா மாறணும். ஓகேங்களா? ஸோ த டாப் கோயிங் டு பி த நியூ நோட். லைக் தட் வி ஆர் கோயிங் டு இன்சர்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க ஸ்டாக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல டெய்லி இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் யூ ஹேவ் டு யூஸ் திஸ் கான்செப்ட். லிங்க் லிஸ்ட்ல இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணும். ஏன்னா எண்ட்ல நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து இந்த ரன்னிங் டைம் நமக்கு வந்து அகைன் நம்ம இந்த ப்ரீவியஸ் நோட் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணோம். ஏன்னா டாப் மாத்துறதுக்கு வந்து ப்ரீவியஸ் நோட் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ the running time going to be order of n நமக்கு வந்து வந்துரும். ஓகேங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இப்படி ஸ்டார்டிங்ல நம்ம வந்து டாப் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் வந்து தலைகளாக கொத்து வச்ச மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான புஷ் ஆப்ரேஷன் நம்ம வந்து சொல்ல முடியும் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு நோடு நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்ட் நோடு. ஓகே, ஸ்ட்ரக்ட் நோடு நமக்கு வந்து ரெண்டு ஃபீல்டு இருக்கும். ஒரு நோட்ல நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபீல்டு இருக்கும். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட் டேட்டா ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு டேட்டா ஃபீல்டு வந்து நம்ம டின்னு வச்சுக்கிறோம். தென் பாயிண்டர். ஓகேங்களா? பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் நோட். ஸோ அதுக்கு என்ன கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்ட் நோடு ஸ்டார். ஏன்னா இட் இஸ் ஏ பாயிண்டர் டு த அனதர் நோட். தட் இஸ் வை இட் இஸ் ரெப்ரசன்ட் ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் நெக்ஸ்ட் ஃபீல்டுல நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபீல்டுல we are going to store the address of the next element. ஓகேங்களா? ஸோ லைக் தட் we will define. ஸோ இப்போ புஷ் ஆப்ரேஷன் நமக்கு எப்படி பர்ஃபார்ம் ஆகும்னு பாத்தீங்கன்னா அப்ப நம்ம இப்போ புதுசா ஒரு நோட் இனிஷியலா நமக்கு என்ன இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இனிஷியலா டாப்போட வேல்யூ என்ன இருக்கும்? ஸோ டாப் contains the address of the top element, that is node at the top. Okay, so initially what is the value in top? If the stack is empty, what is the value in top? null. Yeah, it is going to be null. அரே வருதுன்னா -1 ரெப்ரசன்ட் பண்ணும். இதுல வந்து nullன்ற வேல்யூ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ புஷ் ஆப்ரேஷன் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்றோம். It is going to be void push. Okay, so void push we are going to use the stack or struct node and the stack concept. Stack top. So the top under the top represents the stack. Okay, now that is the top contains the address of the top node. Okay, so இந்த ஸ்டாக்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாக்ன்ற வேர்ட் சம் புக் சொல்லி சொல்லிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக்ளரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்ட் நோடு ஸ்டார் ஸ்டாக்ன்றது நம்ம டீடைலா பார்க்கறதால ஜஸ்ட் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சம் புக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப்புக்கு பதிலா எஸ்ன்றது யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நோ நீட் டு வரி அபௌட் தட். ஸோ டாப்ன்றதே நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போறோம். அந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்கோட டாப்ன்ற பாயிண்டர்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிருக்கோம். அந்த தென் எக்ஸ்ன்ற எலமெண்ட் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இன்டு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்? ஒரு எலமெண்ட் இன்சர்ட் பண்ணுமான்றதா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணுவோம்? எஸ், லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டாக் எப்பயுமே நமக்கு வந்து ஃபுல் ஆகாது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா we no need to define the array size, that is size of the stack. ஸ்டாக்கோட சைஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரீ டிஃபைன் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அப்ப நமக்கு ஸ்டாக் எப்பவுமே நமக்கு வந்து ஃபுல் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஒன்லி திங் இஸ் we can check is ஸ்டாக் எம்டியா இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் நம்மளால செக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்ற கண்டிஷன் நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்ட்லி we can insert an element. ஓகேங்களா? லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம ஒரு எலமெண்ட் ஓகேங்களா இன்சர்ட் பண்றோம். ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கு, அதர்வைஸ் ஸ்டாக்ல சம் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா இப்ப நம்ம ஒரு எலமெண்ட் புஷ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்? இந்த ஸ்டாக்ல நான் வந்து இப்போ 40ன்ற ஒரு எலமெண்ட் வந்து இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆக்சுவலி லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் லாஸ்ட் இதுல பாத்தீங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான். இப்போ நான் என்ன பண்ணணும்? Yeah, you got to create a node. So node create பண்றோம். நோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோடு கிரியேட் பண்ணும்போது it will have two field. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் it is the new node. ஓகே, ஸோ நோடு கிரியேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ நோடு ஈக்குவல் டு ஓகே நியூ நோடு ஈக்குவல் டு நோடு கிரியேட் பண்ணோம்னா அந்த எம்எல்ஆக்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எம்எல்ஆக்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நோடு கிரியேட் பண்ணிடும். ஓகே, we have created the node. ஓகேங்களா? எம்எல்ஆக் ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார். ஸோ அந்த இதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ நோடு கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த நோடோட டேட்டா ஃபீல்டுல எக்ஸ்ன்றதை போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நியூ நோட் ஆஃப்
new node data field equal to x. So இந்த இது போட்டுட்டோம் ஓகேங்களா. இப்ப நியூ நோடோட நெக்ஸ்ட்ல நமக்கு என்ன வரணும்? நியூ நோடோட நெக்ஸ்ட்ல இப்ப என்ன வரணும்? The node needs to point the next node's address. அதான் அது வந்து இப்ப இந்த நியூ நோடோட அட்ரஸ்ல இப்ப என்ன வரணும்? எந்த அட்ரஸ் வரணும்? That is going to be you got this point here ஓகேங்களா. அப்ப நியூ நோடோட நெக்ஸ்ட்ல நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா டாப்ன்றது வரும். ஏன்னா டாப்புக்கு முன்னாடி தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போறோம். டாப்புக்கு மேல நம்ம வந்து இன்சர்ட் பண்றோம் ஓகேங்களா. So that we are going to insert at the top of the top. டாப்புக்கு முன்னாடி நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போறோம். அப்ப நியூ நோடோட நெக்ஸ்ட்ல நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா டாப் வந்துடும் ஓகேங்களா. இப்ப நமக்கு டாப் என்னவா இப்ப டாப் நம்ம வந்து என்னவா மாத்திக்கணும்? So it will be the top now. New node will be the top. Yeah, top equal to new node. That's it. Okay. So then we can check. So இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா MLlockக்கு அப்புறம் நோடு கிரியேட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணிருப்பாங்க. The is new node is not empty ஆன்ற மாதிரிலாம் செக் பண்ணிருப்போம். ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா சொல்லலாம் ஓகேங்களா. So this is how we go to perform the push operation ஓகேங்களா. So for example இந்த 40 இருக்கிறத வச்சுக்கிறோம். Now tell me how we can perform the pop operation. So pop operation எப்படி perform பண்ணலாம்? So now it is going to be the top. Popனா என்ன நடக்கும் actually? Deletion of the node. Deletion of which node? Stackல. Last node. Top. That is top node. ஓகேங்களா. இந்த இடத்த டாப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நோடு தான் இந்த இடத்த நம்ம ஸ்டாப்னு வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம நியூவா நோடு வர ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டு வரோம் ஓகேங்களா. என்ன ரீசன் சொல்லிடுறேன். லாஸ்ட்ல நீங்க இன்சர்ட் பண்ணீங்கன்னா சப்போஸ் இது வந்து நம்ம டாப்னு வச்சுட்டு எண்ட்ல அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப் யூ வாண்ட் டு டெலீட் திஸ் நோட் ஓகேங்களா. இந்த நோடு நம்ம வந்து டெலீட் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? இந்த நோடு நம்ம வந்து டாப்பா மாத்தணும். தட் இஸ் நோட் 10 நம்ம வந்து டாப்பா மாத்தணும் ஓகேங்களா. நோட் 10 அட்ரஸ் நம்ம கிட்ட எங்கேயும் இல்லை ஓகேங்களா. என்ன பண்ணோம் அப்போ ஸ்டாக் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிட்டே வந்துட்டு இந்த நோடு நிறுத்திட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டெம்பரரி நோடா நிறுத்திட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து அந்த டாப்பை டெலீட் பண்ணிட்டு இந்த டெம்பரரி நோடு கூட டாப்னு கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா என்டையர் ஸ்டாக்கி நம்ம வந்து ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கு. தட் இஸ் ஆக்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதோட ரன்னிங் டைம் பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இன்சர்ட் பண்ணிட்டு வரோம் ஓகேங்களா. ஸோ பட் ஆக்சுவல் கான்செப்ட் ஆஃப் ஸ்டாக் இஸ் மெயின்டைனிங் ஓகேங்களா. நம்ம ஸ்டாக்கோட மேஜர் கான்செப்ட் என்னது? ரீசெண்டா நம்ம என்ன எலமெண்ட் இன்சர்ட் பண்றோமோ அந்த எலமெண்ட்டை தான் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரீசெண்டா இன்சர்ட் பண்றது வந்து ஸ்டார்டிங்ல இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் வி கேன் ஆக்சஸ் ஈஸிலி ஓகேங்களா. இப்போ நம்ம பாப் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த எலமெண்ட் வந்து டெலீட் பண்ணும். தட் இஸ் இந்த எலமெண்ட் டாப்ல இருக்க எலமெண்ட் வந்து டெலீட் பண்ணும் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ ஸ்டாக் எம்டியா இருக்கான்னு எப்படி செக் பண்ணலாம்? ஸ்டாக் எம்டினா எப்படி இருக்கும்? வாட் இஸ் த வேல்யூ இன் டாப்? டாப்ல ஆக்சுவலா என்ன வேல்யூ இருக்கும்? அட்ரஸ் ஆஃப் த நோட். -1னா அது வந்து அரே இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போயிடும். லிங்க் லிஸ்ட் லிங்க் நல் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஈஸ் எம்டியான்னு செக் பண்ணிக்கிறோம். ஈஸ் எம்டியா இருந்ததுன்னா ஓகே ஈஸ் எம்டியா இருந்ததுன்னா ஓகே ஈஸ் எம்டி மீன்ஸ் டாப் ஈக்குவல் டு நல். இட் இஸ் த கண்டிஷன் ஓகேங்களா. அந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டாப் ஈக்குவல் டு நல்லா இருந்ததுன்னா the stack is empty. If the stack is empty means we cannot delete any element. So it is stack underflow. We can return the condition. Okay. So if the stack is not empty ஆ இருந்தா என்ன பண்ணுவோம்? We can delete the element, pop the element. அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு யோசிங்க. ஓகே இன் சப்ரோட்டினா சொல்லுங்க.